அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு டைட்டில் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரிப்டிக்கா ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு வந்துருக்கோம். இங்கே வந்து திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு அரசியல் களம் இருப்பது தான் திமுகவுக்கு நல்லது அப்படின்னு. நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது 26 தேர்தல் எப்போ நடந்தாலுமே அரசியல் களம் அப்படித்தான் மாறும் அப்படின்னு தோன்றுகிறது. அது திமுக வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா, அவங்கள அறியாமல் அது நடக்கின்றதா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கழுது யார் குதிரை யாரும் உள்ளே போயிட்டு தெரிஞ்சுட்டு வர முடியாது. ஆனால் நடக்கின்ற சம்பவங்கள் இங்கு வந்து பிரதான எதிர்க்கட்சியாக பாஜகவை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கின்றன. அதிமுக வந்து என்ன செய்யறது, என்ன பேசுறது, என்ன கவுண்டர் கொடுக்கறது, ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இது சரியில்லை. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி சொன்னால் அங்கே பிரச்சனை வருமா, அப்படி சொன்னால் இங்கே பிரச்சனை வருமா, அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க எதையோ பற்றி பேசினுக்கிறாங்க. இது வந்து அதிமுக அதனுடைய ரெலவன்ஸை குறைத்து கொள்ள கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கூடவே அந்த பிரதான எதிர்கட்சி ஸ்பேஸ்லேருந்து தே வில் பி எட்ஜ்ட் அவுட் வெரி சூன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன சம்பவங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அது போக போக அதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ரைட், இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு போகலாம். எதுக்காக நான் மிடில் கிளாஸ் பட்ஜெட் அப்படின்னு பேர் வச்சேன் அப்படின்னா, இன்றைக்கு டாக்ஸ் டெரரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக பிரயோகப்படுத்தப்படுகின்றது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வேற தேர்தல் பிரச்சாரத்தும் போது நடுத்தர மக்களை வந்து டாக்ஸ் டெரரிசம் இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரும் பாஜகவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பல தடவை சொன்ன விஷயம்தான். இந்த டாக்ஸ் அப்படின்றதோ இல்லை ஜிஎஸ்டி அப்படின்றதோ காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் வருது. திடீர்னு யாரும் வந்து இதை கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை. இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எத்தனை பட்ஜெட் போட்டுட்டாங்க. அப்பெல்லாம் டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு பேசாதவங்க இப்போ மட்டும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதன் நோக்கம் என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள். அது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது, அது கேட்சி ஃப்ரேஸாக அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் இவங்க என்னதான் டாக்ஸை வந்து ரேஷனலைஸ் பண்ணால் கூட அது எடுபடாது. அப்போ படிச்சுன்னு தெரிகிற மாதிரி சில விஷயங்களை செய்ய வேண்டும். அது செய்யாத வரைக்கும் இந்த டாக்ஸ் டெரரிசம் அப்படின்றது தான் வந்து ஒட்டி கொண்டு இருக்கும். ரைட், இந்த தடவை பட்ஜெட் ப்ரப்போசலில் வந்து பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கின்றார்கள். இந்த இன்கம் டேக்ஸ் இதையே வந்து பெரிய மாறுதலுக்கு உள்ளாக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. பழைய அந்த சட்டங்களை மாற்றிவிட்டு புதியதாக சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆர் சஜஷன் அப்படின்னா, இந்த ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம்னு இருக்கு இல்லையா, ஆனால் இன்னி வரைக்கும் இந்த ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம்னு இன்கம் டேக்ஸில் வச்சுருக்காங்கல்ல, எதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பற்றின சிம்பிளாக ஜனங்களை அப்படியே போய் சேரக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டேருந்து வரல. என்னையோ இது வந்து அந்த ஒரு வசதி படைத்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து ஊடு வாங்கலாம், இல்லை பிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுலேருந்து டேக்ஸ் கன்செஷன் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஏழை எளிய அது லோயர் மிடில் கிளாஸ் இவங்களாலாம் அது வாங்க முடியல. வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக செலவுக்கே போயிடுது, இல்லை கடனை கட்டி இதுவாகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன் கிடைக்கல. ஸோ வசதி படைத்தவர்கள் வந்து இந்த சலுகையை அனுபவிக்கின்றார்கள், அது இல்லாதவங்களுக்கு சலுகை இல்லை. இந்த ஒரு டிஸ்பேரிட்டியை போக்குவதற்காகத்தான் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் அப்படின்னு. என்னுடைய சொன்ன மாதிரி சஜஷன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ரைட்டு, இப்போ இந்த 7 லட்சம் அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ்ஸு கொஞ்சம் இது வரைக்கும் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஓல்டு ரெஜிமில் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் கன்செஷன் இதையெல்லாம் வந்து இதுக்கு ஒரு 2 லட்சம், இதுக்கு இவ்வளோ அப்படின்லாம் வந்து கணக்கு இருக்குதுங்க. என்னை கேட்டால் இதையெல்லாம் அபாலிஷ் பண்ணிடுங்க. இந்த டேக்ஸ் கன்செஷன் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தருக்கு வந்து வீடு வாங்க முடியல, அதனால் வந்து அவர் நியூ ரெஜிமுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் கழிச்சு அவர் வீடு வாங்க முடியுதுன்னா அப்போதைக்கு அந்த ஓல்டு ரெஜிம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ சிக்கல்லாம் இருக்குது. அவர் நினைப்பார், பாரு இன்னைக்கு தான் வந்து ஒரு நிலைமைக்கு வந்துக்கிறேன், இன்னைக்கு எனக்கு அந்த கன்செஷன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதனால் இந்த சிக்கலே வேண்டாம். இதில் வேற ஓல்டு ரெஜிம்லேருந்து நியூ ரெஜிமு, நியூலேருந்து ஓல்டு, இதில் ஒரு தடவை தான் ஸ்விட்சு, இவ்வளோ குழப்பங்கள்லாம் எதுக்குங்க? சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த கன்செஷன் எல்லாத்தையும் ஒன்றா சேருங்க. ஏன்னா ஒரு 3 லட்சம் வருமா, அதை வந்து அப்படியே இப்போ அந்த எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துக்கிறீங்க பாருங்கள், அதோட சேர்த்து 10 லட்சம் வரைக்கும் நீ டேக்ஸே கட்ட வேணாயா, அதுக்கு மேலேருந்து ஸ்லாப் முடிஞ்சு போச்சு. அப்படியே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தாதா இந்த அறிவிப்பு?
10 லட்சம் வரைக்கும் வந்து டேக்ஸ் கிடையாதாம்ப்பா, அப்படியே வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து கிட்டத்தட்ட மாசம் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் டேக்ஸை கட்ட வேண்டாம். என்ன ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் கிரியேட் பண்ணுவது பார்த்தீங்களா? இந்த டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிறது அப்படியே அடிபட்டு போயிடும். யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனாலும் இதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு கும்பல் கூட வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நாளாக வந்து அந்த பிஎஃப்ல சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த டொனேஷன் கொடுக்கறது, அதுக்கெல்லாம் கன்செஷன் இருக்கு இல்லையா? அப்போ இனிமேல் யாருமே டொனேஷன் கொடுக்க மாட்டாங்க, முக்கியமாக சேவ் பண்ண மாட்டாங்க, ஊடு வாங்க மாட்டாங்க. அப்புறம் ஃப்யூச்சருக்குன்னு வந்து அந்த பிஎஃப்ல போடுறது இல்லை என்பிஎஸ்ல போடுறது இதையெல்லாம் வந்து ஒதுக்கிடுவாங்க ஜனங்க. அப்போ ஜனங்களை வந்து நீங்கள் இது மாதிரி நாசமாக்குகின்றீர்களா? ஆல்ரெடி சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வரலாம் அப்படின்றத வச்சு இப்படிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்றத நடந்துட்ட மாதிரிலாம் போட்டுனுக்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணாலும் அதை தான் சொல்லுவாங்க, அப்படி பண்ணாலும் இதை தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. இப்போ ஒருத்தர் சேவ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணணுமா? நான் கன்செஷன் கொடுத்தாதான் வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னா இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து வரிச்சலுகை கொடுத்தாதான் நாங்கள் படத்துக்கு தமிழில் பேர் வைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சேவ் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ். பத்தியா இப்படி ஒன்று ஃபோர்ஸ் பண்ணாதான் இவன் சேவ் பண்ணுவான் அப்படின்றது தப்பு இல்லையா? பல அரசு அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்ல போடுவாங்க. போட்டுட்டு வெரி சிம்பிள், அந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதங்களில் வந்து பிஎஃப்ல கொண்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா விசிபிஎஃப்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா சர்ன்னு அதை வித்ரா பண்ணிடுவாங்க. அது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வித்ரா பண்ணிடுறது. இப்படி தான் நடந்து நிற்குது. ஸோ ஆக்சுவல் சேவிங்ஸ்னு அது கிடையாது. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லையா, இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 10 லட்சம் வரைக்கும் எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. அதே சமயத்தில் இனிமேல் எந்த விதமான டேக்ஸ் கன்செஷனும் 80, CD, EF, GH எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, என்னைக்கு வேணும்னாலும் ஒருத்தருக்கு வந்து ஒரு நிலைமை கொஞ்சம் முன்னேறுது, நம்ம வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் பற்றியா அந்த ஓல்டு ரெஜிம் இல்லையே, நியூ ரெஜிமே இப்படின்ற பிரச்சனையே வராது. அதான் ஒட்டுக்கா எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, நீ வந்து ஓல்டு ரேஜ்மெண்ட்ல இருந்திருந்தா இதை அவைல் பண்ணியிருக்க போற, எல்லாத்தையும் சேர்த்து தானே 10 லட்சம் கொடுத்துக்கிறாங்க அப்போ அப்படின்னு முடிஞ்சு போச்சு. யாரும் உங்களை கேள்வி கேட்க போறது கிடையாது. அதனால இது வந்து இனிமேல் யாரும் சேவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுலாம் முட்டாள்தனம். அடுத்தது இந்த டொனேஷன், இதுக்கு வந்து சலுகை இருக்கிறது. நீங்க அது இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே டொனேஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பாருங்க, இந்த சலுகைக்காக டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமான டொனேஷன்ல 1% இருந்தாலே அதிகம். உங்களுக்கு டொனேட் பண்ணணும், ஒரு நல்ல காரியத்தில் நாம் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பல இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் பணத்தை கொடுத்துட்டு, சார் உங்கள் பேன் நம்பர் கொடுங்க சார், சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் சார் அப்படின்னா, எடப்பாயா அதை நான் வச்சு என்ன பண்ண போகிறேன், நீயே வச்சுக்கோ இப்படி சொல்கிறவங்க. இத்தனைக்கும் இந்த டேக்ஸ் ப்ராக்கெட்குள்ளே வரவங்களே எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த டேக்ஸ் கன்செஷனை வித்ரா பண்ணால் டொனேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. மேபி அது ஒரு 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 சின்ன ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்த டொனேஷனில் 1% இல்லை 2%, மேக்ஸிமம் 10% கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது. மற்றபடி டொனேட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் டொனேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த 80G நிறுத்திட போகிறது கிடையாது. சேவ் பண்ணணும் அப்படின்றது நமக்கெல்லாம் இன்பான்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தோட விலை ஒரு காலகட்டத்தில் 7 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு. அடுத்த டபுள் எப்போ ஆயிருக்குன்னா 6 வருஷத்தில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 22லேருந்து 25க்குள்ளே 50% ஏறி இருக்குது தங்கத்தோடைய விலை. ஸோ அநேகமாக இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே அது மீதி 50% வந்து டபுள் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் வாங்கிறது அப்படின்றதும் ஒரு சேமிப்பு தான். ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் அந்த நகை வாங்குவது அப்படின்றது ஒரு அவசரத்துக்கு சேட்டுகளில் கொண்டு போய் வச்சு வாங்கிறதுக்கு தான், வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி நிலம் வாங்குறதுக்கு கூட யோசிப்பாங்க, அந்த அளவு காசு இருக்காது, அது ஒரு விஷயம். அடுத்தது நிலத்தெல்லாம் டக்குன்னு நீங்கள் அடமானம் வச்சு அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் தங்கம், வெள்ளி அப்படின்னும் போது, வெள்ளி எவ்வளோ கொடுப்பாங்க தெரில, தங்கம் அப்படின்னும் போது அது ஒரு 2 கிராமாக இருந்தாலும் போய் வச்சா எதையோ ஒன்று கொடுக்குறாரு சேட்டு புண்ணியவா, அதை வச்சு ஒரு அவசரத்துக்கு இது பண்ணலாம், டக்குன்னு பணம் கிடைக்கும். இட் இஸ் ஆஸ் குட் அஸ் லிக்விட் கேஷ். ஸோ சேவ் பண்ணுறதுன்றது நமக்கு இன்பான்ங்க. அது யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
இந்த குறை சொல்றவங்க சொல்லிக்கினே தான் இருப்பாங்க. பட் 10 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஷாக் வேவே உண்டாக்கும். அதுவும் எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. ஆனால் 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்களான்னு தெரியல. இவங்களுடைய இந்த பாஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது மிஞ்சி போனால் 8 லட்சம் 9 லட்சம் வேறுங்க. நீங்கள் 9.25 லட்சம் கொடுத்தா கூட அது வந்து ஒரு எஃபெக்டாக இருக்காதுங்க. எப்படி IPL T20 வந்து அந்த 200 அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க்கோ அந்த மாதிரி 10 லட்சம் அப்படின்னு போடுங்க. அதுதான் வந்து உண்மையான ஒரு சக்ஸஸாக இருக்கும். அண்டு என்னுடைய இன்னொரு விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை ப்ரெசன்ட் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே பாராட்டு மழைகளை கொட்டும் பொழுது அவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக வேற மினிஸ்ட்ரிக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பே கமிஷன் அப்படின்றது. இது வந்து வழக்கமாக பே கமிஷன் வந்து அரசு ஊழியர்கள்லாம் போராட்டத்தில் இறங்குறோம், நீங்கள் பே கமிஷன் அமைக்கணும் அப்படின்வாங்க. கவர்மெண்ட் வந்து தோ அப்படின்வாங்க. அப்புறம் அந்த பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிஏ பஞ்சப்படி வந்து கிட்டத்தட்ட 100% தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தடவை 60 டச் பண்ணலன்னு நினைக்கிறேன். எப்படிங்க அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது டெல்லி எலெக்ஷனை கணக்கில் வச்சிங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா டெல்லியில் வந்து அரசு ஊழியர்களே கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனிவேர் ஃப்ரம் 5 to 8 lakhs வாக்குகள். ஸோ அதை குறி வச்சு தான் இவங்களாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. பட் பண்ண வேண்டியது தானே. ஆனால் இந்த தடவை அந்த ரைஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அதுவும் தெரியாது. பட் 1/1/2026 சொல்லிட்டாங்க. பே கமிஷன் ரிப்போர்ட் லேட்டாக ஆனாலுமே அந்த தேதியிலேருந்து அரியர்ஸ் வந்துடும். ஸோ அதுவும் வந்து சந்தேகம் இல்லாமல் போயிடுச்சு. பட்டு அரசு ஊழியர்கள் இதை அப்படியே நம்மாமல் பார்த்து நிற்கிறாங்க. ஏன்னா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இனிமேல் பே கமிஷனே கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துட்டாங்களே. இது வந்து திருமாவர்கள் சொன்னார் பாருங்க, நீங்களாம் வந்து ஆட்சியில் பங்கெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து அந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வருவோம், அப்போ நாங்கள் கேட்போம், அப்போ நீங்கள் கொடுக்கணும். இது மாதிரி தீபாவளி ஆஃபர் மாதிரி கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்க அனௌன்ஸ் பண்ணது. சரி ரைட், அது எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். பட் போன தடவை வந்து பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அரசுக்கு எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னாங்க. இந்த தடவை அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மோடி ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் இப்போ மோடி 3.0 இது வந்து அதிரடி நடவடிக்கைகள் அப்படின்றத தாண்டி இலவசங்கள், பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் இதை நோக்கித்தான் வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. சரிங்க, மெஜாரிட்டியில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். சரிங்க, அடுத்த முறையாவது ஒரு மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சா இதெல்லாம் பண்ணித்தானே ஆனோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெறும் பாப்புலிஸ்ட் மெஷர் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தராது. இது வந்து அரசியலில் நிறைய தேர்தல்களில் நம்ம பார்த்துட்டோம். இந்த டெல்லி எலெக்ஷனையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இங்கே ஆந்திராவில் பார்த்தோம், ஜெகன்மோகன் அப்படியே அள்ளி விட்டார். ஆனால் படுதோல்வி அடைந்துள்ளார். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ வெறும் இந்த இலவசங்கள், பாப்புலிஸ்ட் மெஷர் மட்டுமே வெற்றியை தேடித்தராது. கூடவே கடுமையான நடவடிக்கைகள் வேணும். இன்னைக்கு மக்கள் எதிர்பார்ப்பது இந்த ஊழலுக்கு எதிரான சாட்டையை சுவற்றும் அந்த நடவடிக்கை. அது வந்து எவ்வளோ ஸ்லோவாக போகுமோ அவ்வளோ ஸ்லோவாக போய் நிற்குது. எப்போ தான் இவங்க வந்து ஸ்பீடப் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இன்னும் பல விஷயங்களில் நடவடிக்கை தேவை. என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா நம்ம அடுத்த பதிவில் ஷேர் பண்ணிப்போம். பட் தே நீட் அ கோர்ஸ் கரெக்ஷன். அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பமான நன்றாக இருக்கும். சரி, கடைசியாக எனக்கு ஒரு சந்தேகம். மும்பையில் சைஃப் அலி கான் திடீர்னு யாரோ ஒரு வீட்டுக்கு வந்துட்டாராம். அவ்வளோ பாதுகாப்பு இருக்க ஏரியா. அதில் வந்து ஒருத்தர் உள்ள நுழைஞ்சி 1 கோடி ரூபா பணம் கேட்டாராம். அதுவும் கேட்கறது 1 கோடி ரூபா அப்படின்னு. ஏன்னா நீ என்ன கடத்தல்காரனாடா, திருட்டு பையா வந்தால் இருக்கிறத எடுத்துகிட்டு போட வேண்டியது தானே. எதுக்கு இந்த மாதிரிலாம் 1 கோடின்னு கணக்கு வச்சு கேட்குறான் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவர் கத்தியால் பல இடங்களில் குத்தி விட்டாராம். முதுகில் வேற ஆழமான காயம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விரைவிலேயே ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்போது சொன்ன கண்டிஷன் பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருந்தது போல் இருந்தது. பரவாயில்ல, டாக்டர்லாம் வந்து உடனடியாக குணப்படுத்தி வித்தின் டேஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அதில் வேற ஒருத்தர் டாக்டர் பேட்டி கொடுத்துருந்தாரு பாருங்க, அப்படியே சிங்கம் மாதிரி அந்த சின்ன பையன், அவருடைய சின்ன பையன் அவரோட அவர் தனியாக நடந்து வந்தார் அப்படின்னு. இது என்ன டாக்டரா இல்லை சினிமாவுக்கு பிஆர் ஏஜென்ட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அம்மா பெரிய வீடு, வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க.
ஆட்டோல ஆஸ்பத்திரிக்கு வந்தார், அந்த டிரைவருக்கு பாராட்டி ஏதோ வந்து அவர் பரிசு கொடுத்தார் அப்படின்னு ஒரு நியூஸை பார்த்தேன். எங்க ஆம்புலன்ஸுக்கு யாருமே ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்களா? வீட்டில் கேர்டேக்கர்னு இருக்காங்க, நானி அப்படின்றாங்க, அப்புறம் இன்னும் வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவங்க சொந்தக்காரங்க அவங்களெலாம் வேற இருந்திருப்பாங்கல்ல, ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஏங்க அவ்வளோ சீரியஸாக ஒருத்தர் கத்தியால் குத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோவில் தான் போவாரா? நாம கூட ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருப்போம், இல்லை கார் வேணுமா, கத்தியால் குத்தி ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டின்னு போகிறதுக்குள்ளே என்னங்க ஆகும்? ஆனால் ஒரு ஊடகத்தில் கூட இதை பற்றி கேள்வியே கேட்கலைன்னா ஆட்டோவில் போனீங்களா? எதுக்குங்க? உங்கள் வீட்லேயே ஏகப்பட்ட கார் இருந்திருக்குமே. அக்கம் பக்கத்தில் கார் ஓட்ட தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா? அவருடைய மனைவிக்கு கார் ஓட்ட தெரியாதா? அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் சைஃப் அலி கான் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனவர், அவருக்கு ஹெல்ப் பண்ணி காரில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே வரலையா? குழம்புதில்ல, என்ன நடக்குதுன்னே தெரியல. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.